ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு முக்கியமான டாஸ்க்காக அமையிறது ஆல்பம் மேக் பண்ணுறது தாங்க. அதுக்கு நம்ம நிறைய விதமான ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தாங்க நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த லெவல் 100% கொடுக்குறீங்களோ அதே அளவில் உங்களால் மேனுவல் ஒர்க்காகவே இது கொண்டு வர முடியும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக. ஓகேங்களா? ஸோ அது என்ன மாதிரி இருக்க போது, எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ண போது வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனை நீங்கள் எப்படி வாங்குறது, எப்படி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷன் எப்படிலாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற ஃபோல்டர் இந்த மாதிரி தாங்க இருக்கும், ஃபாஸ்ட் ஆல்பம்னு இருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஃபைல் எப்படி வாங்குறது, எப்படி நம்ம வந்து ஒர்க் இன்புட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரிங்களா? நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஆனால் பர்ஃபெக்ஷனான ஒர்க்கு கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ நம்ம அதில் சில ஆல்டர்னேட் வேலையெல்லாம் பார்த்தாதாங்க அது ஓரளவுக்கு நமக்கு திருப்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்பீடாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 3 ஃபோல்டர் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்பும் நாங்கள் இதுலேயே இன்புட்டாக கொடுக்குறோம். ஏன்னா சில பேர்கிட்ட வந்து அப்டேட் ஃபோட்டோஷாப் இல்லாததுனால இந்த ஆக்ஷன்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வெர்ஷன் ஃபோட்டோஷாப்பும் இதில் நம்ம கொடுக்குறோம் இன்ஃபீல்டாகவே. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலன் டிஎம்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டி ஃபோல்டர் வச்சுருக்கோம். அதாவது 50 பிஎஸ்டி உங்களுக்கு நாங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் க்ரியேஷன்ஸில் பண்ணதுங்க. நாங்கள் எல்லாமே ஓனாக வந்து பிஎஸ்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒர்க்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும், புது விதமான பேக்ரவுண்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேக்ரவுண்டை வச்சு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் ஆல்பம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாங்குகிற ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களோட பிஎஸ்டிலே ஒர்க் ஆகிற மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சாம்பிள் பேக்ரவுண்டு தாங்க. இது மாதிரி நிறைய விதமான பேக்ரவுண்டு எங்களோட ஓன் கிரியேஷன்ஸில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். இந்த பேக்ரவுண்ட்ஸை என்ன மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்க பொறுத்து தாங்க அடுத்தடுத்த அப்டேட்டில் நாங்கள் நிறைய விதமான பேக்ரவுண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட பேக்ரவுண்டோட கண்டென்ட் ஷீட் நீங்கள் பார்த்துடுங்க. இதோட டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தாங்க ஒரு அவுட்லுக் இருக்கும். ஸோ அதுக்கு கண்டென்ட் ஷீட்டுமே ஒரு 3 ஷீட் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பேக்ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணால் எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஓகேங்களா? உங்களோட ஃபோட்டோவை பொறுத்து இந்த ஒர்க்கு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு கலெக்ஷன் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் அலைன்மெண்ட் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். இதில் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு இடத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு பேக்ரவுண்டை எடுத்து நீங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக 50 பேக்ரவுண்ட் பிஎஸ்டியாகவே நாங்கள் கொடுப்போம். நீங்கள் மேனுவலாகவும் யூஸ் பண்ணலாம், செப்பரேட்டாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலன் டிஎம்ன்ற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் வச்சுருப்போம். அதாவது ஆக்ஷன்ஸு, ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை நான் இந்த பேக்கேஜில் இருக்கும். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பேக்கேஜ் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ, டெமோ வீடியோ இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி லோட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்டேட் ஃபோட்டோஷாப்பு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் இந்த ஃபோட்டோஷாப் வந்து அப்டேட்டாக வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். 26.3.0 நாம் வந்து அதிலே இன்புட்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, நான் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு இதில் நான் சூஸ் பண்ணணும். நான் வந்து இதிலே டிஃபால்ட்டாக பேக்ரவுண்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட்ஸை நீங்கள் இதிலேருந்தே சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு எனி ஒன் பேக்ரவுண்டு எப்படி இருந்தாலுமே உங்களால் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 27 என்ற பேக்ரவுண்டு எடுத்து நான் ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணி போட்டுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கொடுத்தா வர மாதிரியும் இல்லை வேறு மாதிரியும் நம்ம நிறைய விதமான ஆக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். இந்த பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்ஷன்ஸ் இல்லாமலே கூட உங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ண முடியும். அதாவது நாங்கள் கொடுக்குற ஃபோட்டோஷாப்பில். ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் எடுத்து நான் இன்புட் பண்ணிட்டேன். இதில் நான் ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணணும். அதாவது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட்டாவது நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அதாவது ஒரு நிமிஷம் கூட கிடையாதுங்க. உங்களோட ட்ராக்கிங் மூவை பொறுத்து எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட ஃபோல்டரோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மானிட்டரில் ஆஃப் சைஸாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஷாப்போட சைஸையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைஸாக மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப் சைஸாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும் இந்த அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஜஸ்ட் நான் இப்படி ட்ராக் பண்ணி அந்தந்த பாக்ஸில் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அந்தந்த பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணும். இப்போ வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு செகண்ட்ஸில் இப்போ நம்ம ஒரு ஷீட் ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் தேவையான ரீசைஸ்க்கு உங்களால் இந்த இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி உங்களால் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட பாக்ஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனாலும் அப்படியே டேரெக்டாகவும் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் இந்த ஆக்ஷன்ஸ் மூலிமா உங்களால் ஒரு இமேஜை ஃபில் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஷீட்டும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த லேயர் பேனலில் கவனிச்சிங்கன்னா இங்கே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா நம்ம ஒரு கரெக்ஷன்ஸ் வைக்கணுன்னாலோ எது பண்ணணுனாலும் நம்மளால் எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ் வேலையை காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபில் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் ஃபில் பண்ண எல்லா லேயர்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட வேலண்ட் டிஎம் கிரியேஷன் அப்படிங்கிற ஆக்ஷன்ஸை நீங்கள் ப்ளே பண்ணணும். இதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கீ செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா எனி ஷார்ட் கீ செட் பண்ணிக்கலாம். நான் வந்து F12 கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் F12 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் இப்போ பாருங்கள் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராசஸ் நடக்கும். வித்தின் செகண்ட்ஸ் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சோன்னா ஒரு கமெண்ட்டு கேட்கும், கண்டினியூ ஆர் ஸ்டாப். நீங்கள் ஸ்டாப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அடுக்கின ஸ்மார்ட் லேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த பாக்ஸுக்குள்ளே அது ஃபிட் ஆகிருக்கு. ஸோ உங்களால் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான எடிட்டிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கரெக்ஷன்ஸ், கான்ட்ராஸ்ட், இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க்கும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த மாதிரி லேயராக கன்வெர்ட் ஆன பிறகு நீங்கள் ஒர்க்லாம் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரோக் ப்ளேஸ் பண்ணணுங்க. அதாவது நம்ம ப்ளைனாக இருக்குது இல்லையா, நம்ம வந்து இதுக்கு ஸ்ட்ரோக் நம்ம வைக்கணும். இதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நான் இந்த ஸ்ட்ரோக் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் கீ செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு F10 செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் கீ செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரில் வேலன் ஸ்டுடியோ 01 காப்பிங்கிறதுல நீங்கள் செலெக்ஷனில் இருக்கணும். செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம F10ன்னு செட் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் F10 மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆர் கண்டினியூ கேட்கும். நீங்கள் ஸ்டாப் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஷீட்டு டெமோவை பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற பேக்ரவுண்ட்ஸில் எந்த பேக்ரவுண்டு வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லாமலே யூஸ் பண்ணலாம். ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு இமேஜ் அடிக்க முடித்த பிறகு அதை வந்து பார்த்தீங்கன்னா லேயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு கன்வெர்ட்டிங் ஆப்ஷனாக தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லாமலே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்ரவுண்டை நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் செட்டப்பில் தான் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்த உடனே உங்களால் அப்டேட் ஃபோட்டோஷாப் எதுவாக இருந்தாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து போட்டு நான் வந்து மினிமைஸில் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் இப்போ பாருங்கள் எடுத்து இந்த இமேஜில் ட்ராக் பண்ணுறேன். ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க உங்களால் வித்தின் செகண்ட்ஸில் உங்களால் ஒரு இமேஜுக்கும் ப்ளேஸ் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து இது பண்ண தேவையே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். வித்தின் செகண்டில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு நம்ம எந்த விஷயமும் பண்ண தேவையில்ல. காப்பி பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் செலெக்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இதை வந்து ரீசைஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பாருங்கள் இந்த ஃபில் ஆன லேயர்ஸ் எல்லாம் நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா F12 நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இது பாருங்கள் F12 கொடுத்துருக்கோம்.
ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் F12 ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சம் ப்ராசஸ் நடக்கும். வித்தின் செகண்ட் தான் நடக்கும். ஸ்டாப் ஆர் கண்டினியூ கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு லேயராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இங்கே லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எல்லா விதமான எடிட்டிங்கும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப அமேசிங்காக உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விதமான பேக்ரவுண்ட்ஸ் நாங்கள் கிரியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருந்தா கமெண்டில் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட்ஸ் இன்னும் வந்து பண்ணுங்கன்ற எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் நிறையவே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து ஒரு பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்காக நான் எடுத்து பண்ணுறேன். ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து ஒன்ஸ் ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே சைஸில் உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து இருக்கும். இப்போ வந்து உங்கள் ஃபோல்டர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோல்டர் அதே மாதிரி ரீசைஸில் இருந்ததுன்னா நீங்கள் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், தேவையான இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் உங்களால் வந்து ட்ராக் பண்ணி போட முடியும். ஸோ வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயங்க. அதாவது நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்ஷன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ குயிக்காக முடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரி தலை கட்டாகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சின்ன டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இது ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் ரீசைஸ் பண்ணாமலே வந்து நம்ம ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தலையெல்லாம் கட் ஆகிடும். ஓகேங்களா? அதெல்லாம் முன்னாடியே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரீசைஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே. ஸோ சம் ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாகவே ஈவனாக அமைஞ்சிரும். ஸோ சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தலை கட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம லேயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு F12 ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ப்ராசஸ் நடக்கும். எல்லாமே லேயராக மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து எல்லா விதமான எடிட்டிங் பண்ணிக்க முடியும். கலர் கரெக்ஷன், கான்ட்ராஸ்ட் எல்லாமே பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக. பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வித்தின் செகண்ட்ஸில் ஒரு ஷீட்டை வந்து உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பேக்ரவுண்ட்ஸில் தான் ஒர்க் ஆகும் நீங்கள் நினைப்பீங்க. கிடையவே கிடையாதுங்க. உங்கள் பேக்ரவுண்ட்ஸ்லேயே ஒர்க் பண்ணும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ அடுத்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் வாங்கும்போது இன்ஃபில்டாக அதுவும் உங்க கூடவே வந்துடும். ஓகேங்களா? இப்போ உங்களோட ஓன் பேக்ரவுண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு பேக்ரவுண்டு தாங்க நான் எடுக்கிறேன். ஸோ இதுதான் கிடையாது, நான் ரேண்டமாக ஒரு மார்க்கெட் பிஎஸ்டி எடுக்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வர பிஎஸ்டி தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் லேயர் பேனலில் தெரியும், வந்து பார்த்திங்கன்னா லேயராக தான் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இது எல்லாமே ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஆக்ஷன்ஸை ஒரு இன்னொரு விதமான ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், வெலன் மல்டி ஆக்ஷன்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு F11 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான இதை டபுள் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா F11 ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன், இல்லை ப்ளே கொடுக்குறேன். இப்போ சம் ப்ராசஸ் நடக்கும். ஸ்டாப் ஆர் கண்டினியூக்கும் ஸ்டாப் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட பேக்ரவுண்டில் நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி ரீசைஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபோட்டோஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட்லேயே இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். ஸோ நம்மளோட பேக்ரவுண்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கிடையாதுங்க. அதாவது வேறு பேக்ரவுண்ட்லேயும் உங்களால் இந்த ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஓகே, பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், பண்ணிவிட்டு அதே மாதிரி தாங்க நம்ம அந்த ஃபில் பண்ண லேயர்ஸ் எல்லாமே ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா F12 ப்ரெஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து சம் ப்ராசஸ் நடந்த உடனே உங்களுக்கு லேயர் கன்வர்ஷன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி ஒன் ஒர்க்கையும் உங்களால் பார்த்துக்க முடியும். இதுக்கும் வந்து ஸ்ட்ரோக் வைக்கணும்னா ஜஸ்ட் இந்த வேலன் ஸ்டுடியோ 01 காப்பி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ரோக்கு என்ன கீ கொடுத்தீங்களோ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக இந்த ஒர்க்கை உங்களால் பண்ணிக்க முடியும். மேனுவலாகவே இந்த ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் ஆஃபர் பண்ணுறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸு ஃபுல் செட்டப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஃபோட்டோஷாப் 2025 அப்டேட் வெர்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆக்ஷன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டரில் இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா 50 பிஎஸ்டி நம்மளோட ஓன் கிரியேஷன்ஸில் ரெடியான அமேசிங்கான பிஎஸ்டியும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 50 பிஎஸ்டிங்க, அதாவது ரொம்ப யூனிக்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய 50 பிஎஸ்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதோட ப்ரீவியூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டென்ட் ஷீட்டாகவே கொடுத்துருக்கோம். இதில் என்னெல்லாம் மாதிரி ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது ப்ரீவியூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ்க்கு ஆஃபர் பண்ணுறவங்க, 1000 ரூபீஸ்க்கு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவோட லிங்க் கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த ஆக்ஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூடவே இந்த எங்களோட ஓன் கிரியேஷன்ஸ் பேக்ரவுண்டும் ரொம்பவே லைக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? இது மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் இன்னுமே நாங்கள் நிறையா ஓனாக கிரியேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ பேக்ரவுண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.